السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الرجل ليصرفن وما كتب له إلا 10 صلاته تسعها سمرها سبعها ثلثها إلى آخر الحديث. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாதியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான நாட்களிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த நாளுடைய பரக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு பொருளை நாம் வாங்குவதாக இருந்தாலும் அந்த பொருளுடைய தரத்தை பார்த்து நாம் வாங்குகின்றோம். அது ஒரிஜினலா அல்லது மட்டமான டூப்ளிகேட்டான பொருளா என்பதை பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரிஜினலான பொருட்களை, தரமான பொருட்களை தான் நாம் வாங்கிக் கொள்கிறோம். ஏன்? அந்த தரமான பொருளின் மூலமாகத்தான் நாம் அடைய நினைக்கக்கூடிய அந்த பயனை முழுமையாக அடைய முடியும். தரமற்ற பொருட்களை நாம் வாங்கினோம் என்று சொன்னால் அந்த பொருளின் மூலமாக நாம் அடைய இருக்கக்கூடிய பயனை முழுமையாக அடைய முடியாது. அப்போ நாம் ஒரு கடைக்கு செல்கின்றோம். அது எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குவதற்கு முன்னால் அதனுடைய தரத்தை பார்த்து உயர்ந்த தரத்தை நாம் வாங்குகின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களிலே தரத்தை பார்க்கின்றான். உயர்ந்த தரத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். நாம் எப்படி வாங்கக்கூடிய பொருட்களிலே தரமான பொருட்களை வாங்குகின்றோமோ, தரமான உணவுகளை வாங்குகின்றோமோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏனோதானம் என்று இல்லாமல் முழு இறை அச்சத்தோடு செய்யக்கூடிய அமலாக இருக்கின்றதா என்ற தரத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றான். அதைதான் அல்லாஹ் குர்ஆனிலே கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையிலே மிக ஓர்மையோடு, பயபக்தியோடு, குஷூ ஹுதூரோடு தொழுதார்களே, அந்த முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் சென்ற வார ஜும்மாவில் நாம் பேசிய போதும் இந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி, அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி நாம் பேசியிருக்கின்றோம்.
இன்று நாம் அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக, ஒரு கிஃப்டாக அல்லாஹ் கொடுத்தான். நமக்கு என்ன ஒரு தேவை ஏற்பட்டாலும் அந்த தேவையை பூர்த்தியாக்குவது இந்த தொழுகையாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் உடனே 2 ரக்காயத்து தொழுவார்கள், அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தேவையை பூர்த்தியாக்கி கொடுப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், செப்பனுடைய வாள், செருக்குடைய வாள் அழுந்தாலும் கூட அதை சரி செய்வதற்காக அல்லாஹ்விடம் கொண்டு கேட்டுவிட்டு தான் சரி செய்வார். அந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமானுடைய தரம் உயர்ந்ததாக இருந்தது, ஒரிஜினலாக இருந்தது. அதனால் அவர்கள் எதையெல்லாம் கேட்கின்றார்களோ கொடுத்துவிட்டு அதை அல்லாஹ் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்தான். ஒரு சஹாபி அவர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். ஒட்டகத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாலைவனத்திலே, தாகத்திலே அது தவித்து அந்த பாலைவனத்திலே அந்த ஒட்டகம் இறந்து விட்டது. அங்கு வழித்துறைக்கு யாருமே கிடையாது. தன்னோடு வந்த அந்த வாகனம் இறந்து விட்டதே என்று கவலைப்படவில்லை, அதற்காக அழுது புலம்பவில்லை. அவர்கள் ஒழு செய்தார்கள், 2 ரக்காத்து தொழுதார்கள். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா இறந்து போன அந்த ஒட்டகத்திற்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து மறுபடியும் பிரயாணம் செய்ய வைத்தார். ஒரு பெண்மணி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட கையோடு அவர் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி செல்லும் பொழுது அவருடைய கை குழந்தை, பச்சன குழந்தை இறந்துவிட்டது. இப்ப அந்த பெண்மணி அதற்காக அழுது புலம்பவில்லை. ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த நிலை ஏற்பட்டது. அந்த குழந்தையை பக்கத்தில் வைத்துவிட்டு ஒழு செய்துவிட்டு 2 ரக்காத் அந்த பெண்மணி தொழுதாள். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டாள், யா அல்லாஹ், நான் இப்பொழுது ஜாகிலியாவில் இருந்த எல்லா பழக்கத்தையும் விட்டுவிட்டு நான் ஷரியத்தை பின்பற்றுவதற்காக, நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்காக, உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் இந்த உலகத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே உன்னிடத்திலே உயர்ந்த சுவனத்தை அடைவதற்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலே என்னுடைய குழந்தை இறந்துவிட்டது. நான் இந்த இறந்த குழந்தையோடு என்னுடைய சமுதாயத்தை நோக்கி நான் சென்றேன் என்று சொன்னால் என் சமுதாய மக்கள் சொல்வார்கள், நீ ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையின் காரணமாக, அந்த கொள்கையுடைய முசீபத்தின் காரணமாக நீ உங்களுடைய குழந்தை இறந்து விட்டது என்பதாக சொல்லுவார்கள். எனவே யா அல்லாஹ், இந்த இறந்து போன குழந்தைக்கு உயிரை கொடு என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா இறந்து போன அந்த பச்சிள குழந்தைக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்தான். இதே போன்று ஒரு சஹாபி, வீட்டில் எந்த உணவும் கிடையாது. உணவுக்காக மனைவிடத்திலே சொல்லிவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். வந்து 2 ரக்காத் தொழுதார்கள். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டார்கள். பிறகு வீட்டிற்கு சென்றார்கள். உணவு வந்ததா என்று மனைவிடம் கேட்டார்கள். எந்த உணவும் இல்லை. மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். தொழுதார்கள். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள். மனைவிடம் கேட்டார்கள். எந்த உணவும் வரவில்லை. இப்படி மறுபடியும் வந்து தொழுதார்கள். தொழுதுவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள். மனைவிடம் கேட்டார்கள். மனைவி சொன்னார்கள், என்னுடைய திருகையிலே மாவு வந்து கொண்டிருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அனைத்திலும் அந்த மாவை நான் அள்ளி வைத்து விட்டேன். அதன் பிறகு மாவை அள்ளுவதற்கான பாத்திரங்கள் கிடையாது. அதனால் அந்த மாவு எங்கிருந்துதான் வருகின்றது என்பதை பார்ப்பதற்காக குளவியை தூக்கினேன். மாவு நின்று விட்டது என்று மனைவி சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நிலைமை நடந்தது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவி மட்டும் அந்த குளவியை தூக்காமல் இருந்தால் கியாம நாள் வரை எப்படி ஜம்ஜம் நீர் வற்றாமல் வந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோன்று அங்கிருந்து மாவுகள் வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள்.
அந்த பரக்கத் எதன் மூலமாக கிடைத்தது? தொழுகையின் மூலமாக கிடைத்தது. இப்படி ஏராளமான சம்பவங்கள், வரலாறுகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கின்றது. அந்த வரலாறுகள் எல்லாம் எதை நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், நமக்கு என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், கஷ்டம் ஏற்பட்டாலும், துன்பம் ஏற்பட்டாலும், துயரங்கள் ஏற்பட்டாலும் அதை முறையிடுவதற்கு சரியான ஒரு வழி என்று சொன்னால் அது தொழுகையாகத்தான் இருக்கிறது. தொழுகையின் மூலமாகத்தான் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய முடியும். தொழுகையின் மூலமாகத்தான் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பலா முசீபத்துகளையும் நீக்க முடியும். தொழுகை இல்லாமல் வேறு எந்த அமலை கொண்டும் நம்முடைய அந்த வேலைகளை சரி செய்ய முடியாது. நாம் ஒரு வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் மேலும் மேலே அங்கே பில்டிங்கை கட்ட முடியும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லை, பலமாக இல்லை என்று சொன்னால் அதற்கு மேலாக எவ்வளவுதான் நீ சாயம் பூசி பளிச்சின் என்று ஆக்கினாலும், கண்ணாடி மாலையாக கட்டினாலும் அது ஒரு நாள் கீழே விலகத்தான் செய்யும், அது நாசமாகத்தான் செய்யும். அதே போன்றுதான் அல்லாஹ் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த அமல் இருக்கின்றதே நமக்கு ஈமானுடைய அஸ்திவாரமாக கொடுத்திருக்கிறார். கலிமாவுக்கு அடுத்து முதல் கடமை தொழுகையாக இருக்கின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்துடைய யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வரும் பொழுது யூதர்கள் சொல்வார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் நீங்கள் சில கடமைகளை சொல்கின்றீர்களே அதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். அப்போ நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன கடமை? நீங்கள் ஹஜ் செய்யும்படி சொல்கின்றீர்களே அது நாங்கள் செய்ய மாட்டோம். சரி, பரவாயில்லை, இஸ்லாத்திற்கு வா. நீங்கள் ஜகாத்து கொடுக்கும்படி சொல்கின்றீர்களே அதை நாங்கள் செய்ய மாட்டோம். பரவாயில்லை, இஸ்லாத்திற்கு வா. நீ நோன்பு வைக்கும்படி சொல்கின்றீர்களே அதை நாங்கள் செய்ய மாட்டோம். பரவாயில்லை, இஸ்லாத்திற்கு வா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் குனிந்து எழுகின்றீர்களே, ருக்கு செய்கின்றீர்களே, சஜிதா செய்கின்றீர்களே, தொழுகின்றீர்களே, அந்த தொழுகையை நாங்கள் தொழுக மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இஸ்லாத்திற்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, நீ இஸ்லாத்திற்கு வர வேண்டாம். ஒரு மனிதன் ருக்கு சுஜூது செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை வணங்கவில்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாத்துக்கு எந்த பங்கும் கிடையாது. நம்முடைய ரேஷன் கார்டில், ஓட்டர் ஐடியில் அதுதான் நம்முடைய பெயர்கள் இருக்குமே தவிர, முஸ்லீம் என்ற பெயராக இருக்குமே தவிர அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பெயர் முஸ்லீமாக இருக்காது. அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பெயர் முஸ்லீமுடைய பட்டியல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த ஆணிவேர் அஸ்திவாரம் மீதம் இருக்க வேண்டும். அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? ஏனோ தானோ என்று தொழுகக்கூடிய தொழுகையாக இருக்கக்கூடாது. எல்லோரும் வருகிறார்கள், தக்பீர் கட்டுகின்றார்கள், ருக்கு செய்கின்றார்கள், சுஜூது செய்கின்றார்கள், சலாம் கொடுக்கின்றார்கள், ஓய்வெடுக்கின்றார்கள். இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஆனால் தொழுகைக்கென்று ஒரு முறை இருக்கின்றது. எப்படி தொழுக வேண்டும்? அந்த தொழுகையுடைய பலன்கள் என்ன? தொழுகையுடைய வாஜிபுகள் என்ன? தொழுகையுடைய சுன்னத்துக்கள் என்ன? எதையெல்லாம் தொழுகையிலே செய்துவிட்டால் தொழுகை முறிந்துவிடும், எதுவெல்லாம் தொழுகையிலே மக்ரூஹான செயல், இது போன்ற காரியங்களை எல்லாம், செயல்களை எல்லாம் தெரிந்து தொழுதால்தான் அந்த தொழுகை சஹாபாக்களுடைய தொழுகை உள்ளச்சத்தோடு இருந்தது அது போன்ற ஒரு தொழுகையாக இருக்கும். மாறாக எல்லோரும் செய்வதை போன்று நாமும் செய்தோம் என்று சொன்னால், தொழுகையுடைய பரவு, வாஜிபுகள், சுன்னத்துக்கள் தெரியாமல் தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகையுடைய முழு நன்மை நமக்கு கிடைக்காது. நபி அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல, மனிதர்கள் நிச்சயமாக அவர்கள் எப்படி அவர்களுடைய தொழுகையின் மூலமாக முழு நன்மையை பயனை அடைய மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு தொழுகையிலே
10 நன்மையை கொடுப்பதாக இருந்தால் அவருடைய தொழுகையிலே 10 ஒன்றை தான் பெற்றுக் கொள்கிறார், அல்லது 9 ஒன்றை பெற்றுக் கொள்கிறார், அல்லது 8 ஒன்றை பெற்றுக் கொள்கிறார், 7 ஒன்றை பெற்றுக் கொள்கிறார், 6 ஒன்றை பெற்றுக் கொள்கிறார், 5 ஒன்றை பெற்றுக் கொள்கிறார், 4 ஒன்றை, 3 ஒன்றை பாதி பெற்றுக் கொள்கிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார். ஒருவருக்கு அல்லாஹ் தொழுகைக்கான முழு கூலி என்ன நிர்ணயித்திருக்கின்றானோ அந்த முழு நன்மையை பெறாமல் அதிலே பாதி அளவுக்கு அல்லது 3 ஒரு பகுதி, 4 ஒரு பகுதி, இப்படியாக குறைந்து குறைந்து அவர் வாங்குகின்றார். அதற்கு காரணம் என்ன? நாம் தொழுகையுடைய அர்கான், தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் அதை தெரியாமல் தொழுவதுதான். தொழுகையுடைய பரவு என்ன, அதனுடைய வாஜிபுகள் என்ன, எதை நாம் விட்டுவிட்டால் சஜிதா செய்ய வேண்டும், எதை விட்டால் தொழுகையை மறுபடி தொழுக வேண்டும், எதை விட்டால் பரவாயில்லை தொழுகை கூடிவிடும் என்பதை நாம் தெரிந்து தொழுக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தொழுகை சரியான தொழுகையாக இருக்கும். அல்லாஹ் தஆலாவும் குர்ஆனிலே ஸல்லு என்பதாக சொல்லவில்லை, தொழுவுங்கள் என்பதாக சொல்லவில்லை. வஅகீமுஸ் ஸலாத் வஅகீமுஸ் ஸலாத் இன்னல் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வஅகாமுஸ் ஸலாத். இப்படி அல்லாஹ் தஆலா தொழுகை நிலைநிறுத்துவார்கள், தொழுகை நிலைநாட்டினார்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுவுங்கள் என்பதாக சொல்லவில்லை. ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது உலமாக்கள் 2 கருத்துக்களை சொல்கின்றார்கள். ஒன்று, சரியாக தொழுவது. என்று சொன்னால் சரியாக தொழுவது. இன்னொன்று, நிலையாக தொழுவது. சரியாக தொழுவது சொன்னால் என்ன? அது சரியாக தொழுவது எப்படி என்று சொன்னால் தொழுகையுடைய பரலுகள் என்ன? ஹனஃபி மதுஹபாக இருந்தால் ஹனஃபி மதுஹபின் பிரகாரம், ஷாஃபி மதுஹபாக இருந்தால் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம், அல்லது வேறு 2 மதுஹபை பின்பற்றவர்களாக இருந்தால் அந்த 2 மதுஹபின் பிரகாரம் அவருடைய தொழுகையிலே எது பரலோ அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். உதாரணத்திற்கு ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களாக இருந்தால் தொழுகையினுடைய வெளிப்பரவு உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், மானத்தை மறைக்குதல், கிப்லாவை முன்னோக்குதல், நேரத்தை அறியுதல், நியத்து செய்தல், இதுவெல்லாம் தொழுகையுடைய வெளிப்பரவு. இந்த 7 பரவுகளையும் நாம் யோசிக்க வேண்டும். உடல் சுத்தம் என்று சொன்னால் உடலிலே பெருந்தொடக்கோ அல்லது சிறுதொடக்குகளோ பட்டிருக்கக்கூடாது. உடலும் சரி, உடையும் சரி, இடமும் சரி, அதிலே பெருந்தொடக்கு எதுவும் இருக்கக்கூடாது, சிறுந்தொடக்கும் எதுவும் இருக்கக்கூடாது. அதை விட்டு சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் சுத்தத்திலே பெருந்தொடக்கை விட்டு சுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது குளிப்பு கடமை என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு சரியான முறை இருக்கின்றது. எப்பொழுதும் குளிப்பதை போன்று முழுமையாக தண்ணீரை ஊற்றி குளித்து சோப்பை போட்டுவிட்டு வந்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு வாசனை உள்ள சோப்பாக இருந்தாலும் அதன் மூலமாக செய்யக்கூடிய அமல்கள் ஏற்கப்படாது. அந்த கடமையான குளிப்புக்கு என்று 3 பரலுகள் இருக்கின்றது. ஒன்றாவது வாய் கொப்பளிப்பது, இரண்டாவது நாசிற்கு தண்ணீர் செலுத்துவது, மூன்றாவது உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி கொடுப்பது. அதில் ஒரே ஒரு முடி கூட நனையாமல் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு முடி நனையாமல் இருந்துவிட்டால் அந்த குளிப்பு கூடாது. இன்னும் உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒருவர் குளிப்பு கடமையான நிலைமையிலே நகத்தையோ முடியையோ வெட்டினார் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த நகமும் அந்த முடியும் அல்லாஹ்வுக்கு தர்க்கம் செய்யும், யா அல்லாஹ், ஜனாபத்துடைய நிலைமையிலே என்னை இவன் வெட்டி போட்டு விட்டான். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகத்தை வெட்டினால் தூக்கி போடாதீர்கள், அதை புதைத்து வையுங்கள் என்று சொன்னார்கள்.
அப்போ அல்லாஹ் தஆலா இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த கடமையிலே முதலாவது கடமை உடல் சுத்தம். அந்த உடல் சுத்தத்திற்கு நாம் குளிப்பு கடமையானதாக இருந்தால் அந்த சரியான முறையில் இந்த 3 பரல்களை செய்து அவர் குளித்து விட்டு வந்தால்தான் அந்த உடல் சுத்தமாகும். உடை சுத்தம் என்று சொன்னால் அந்த உடையிலே எந்த பெருந்தொடக்கூடிய நஜீஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அது பெண்களாக இருந்தால் ஹைது வந்ததாலேயோ அல்லது நிபாசினாலேயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் பெரும்பெரும் நஜீசுகள் பட்டிருந்தால், சாணி இது போன்ற வஸ்துக்கள் ஏதாவது பட்டிருந்தால் அதையெல்லாம் சுத்தப்படுத்தி வைத்து நாம் தொழுக வேண்டும். சிறுந்தொடர்ந்து சிறுநீர் பட்டிருக்கின்றது அல்லது ஏதாவது ஒரு பறவையுடைய எச்சம் பட்டிருக்கின்றது அப்படி என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் சுத்தப்படுத்தி வைத்து தூய்மையாகித்தான் தொழுகைக்கு வர வேண்டும். உடையிலே இந்த சுத்தத்தை பேண வேண்டும். அதே போன்று தொழுகக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். தக்பீர் கட்டிவிட்டோம் தொழுகைக்காக, சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே நஜீஸ் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகை கூடாது. அப்போ தொழுகையிலே முதலாவது கவனிக்க வேண்டியது உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். அதன் பிறகு மானத்தை மறைப்பது. மானத்தை மறைப்பது என்று சொன்னால் ஆண்களாக இருந்தால் தொப்புளிலிருந்து கரண்டை காலுக்கு மேல் வரை அல்லது முட்டி காலுக்கு கீழ் வரை, முழங்கால் இருக்கின்றது அதற்கு கீழால் வரை மறைப்பது கட்டாய கடமை. ஆண்களுக்கு தொப்புளிலிருந்து முழங்காலுக்கு கீழ் வரை மறைப்பது கட்டாய கடமை. ஒருவர் பள்ளிவாசலுக்கு தொழுக வருகின்றார், அவர் மேலே சட்டை போட்டிருக்கின்றார், கீழே லுங்கியோ அல்லது பேண்டோ போட்டிருக்கின்றார். அவர் தொழுவதற்காக தக்பீர் கட்டி ருக்கு செய்யும் பொழுது அவருடைய பின்பக்கத்திலே திறந்து கொள்கின்றது. உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், தொப்புளிலிருந்து கீழ் வரை, அதாவது முழங்காலுக்கு கீழ் வரை பரல் என்று சொன்னால் அது தொப்புளுடைய முன்பக்கம் மட்டுமல்ல பின்பக்கமும் சேர்ந்துதான். அந்த பின்பக்க பகுதி நமக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகை நமக்கு கூடாது. இன்னைக்கு நாம் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பாருங்கள், இறுக்கமான சிறிய ஆடைகளை அணிகின்றார்கள். அவர்கள் தொழுகைக்காக வந்து ருக்கு செய்தாலோ அல்லது சுஜூது செய்தாலோ பின்பக்கம் திறந்து கொள்கின்றது. இப்படி திறந்து கொண்டு அவர்கள் தொழுதால் அந்த தொழுகை கூடாது. அந்த மானத்தை மறைக்க வேண்டிய அந்த பகுதி மறைக்கப்படாமல் இருந்தால் தொழுகை கூடாது. அதே போன்று கிபுலாவுடைய திசையை நம்முடைய நெஞ்சி பகுதி முன்னோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய நெஞ்சி பகுதி கிபுலாவுடைய திசையை முன்னோக்கி இருக்க வேண்டும். அந்த கிபுலாவுடைய திசையை விட்டும் நம்முடைய நெஞ்சி பகுதி திரும்பிவிட்டது என்று சொன்னால் அந்த தொழுகை கூடாது. நம்முடைய பள்ளி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பள்ளியிலே கிபுலா கொஞ்சம் கிராஸாக இருக்கின்றது. இதிலே நாம் கவனம் செலுத்தி அந்த கிராஸாக நின்று கொண்டு நாம் தொழுக வேண்டும். நம்முடைய நெஞ்சி கிபுலா திசையின் பக்கம் இருக்கிறதா என்பதை கவனத்தோடு பார்த்து தொழுக வேண்டும். அதை நாம் கவனம் இல்லாமல் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாது. அதே போன்று நேரத்தை பார்த்து தொழுக வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. ஃபஜ்ர் என்று சொன்னால் அது எந்த நேரம் பாங்கு சொல்லப்படுகின்றதோ அதிலிருந்து சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் வரை அதற்குள்ளாக தொழுக வேண்டும். லொஹர் என்று சொன்னால் லொஹருடைய பாங்கிலிருந்து அசருடைய பாங்குக்கு முன்னால் வரை, அதாவது ஒரு பொருளை நட்டு வைத்தோம் என்று சொன்னால் அதனுடைய நிழல் 2 பங்காக ஆகின்ற வரை கணக்கு தொழுகலாம். லொஹருடைய வக்தை ஒரு பொருளை நட்டு வைக்கின்றோம் வயதிலே, அந்த பொருளுடைய நிழல் 2 பங்காக ஆகிவிட்டால் நமக்கு லொஹருடைய வக்து முடிந்துவிட்டது. அந்த 2 பங்காக ஆகின்ற வரை நாம் லொஹருடைய தொழுகை தொழுகலாம். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தை அறிந்து அந்த நேரத்தில் நாம் தொழுக வேண்டும். இன்னைக்கு நாம் நேரம் தவறிதான் அதிகமாக தொழுகின்றோம். நேரத்தை விட்டுவிட்டு தவறி கலா செய்துதான் அதிகமாக தொழுகின்றோம். அதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கும் நிய்யத்து செய்வது கட்டாய கடமை.
சுன்னத்தான தொழுகையாக இருந்தால் அது நபியுடைய அமலில் சேர்ந்துவிடும். வரலான தொழுகையாக இருந்தால் அதற்கு நியத்து அவசியமாக இருக்கின்றது. ஜும்மாவுடைய தொழுகை கொள்ளும் என்று சொன்னால், நான் ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்காயத் இந்த இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்ற நியத்து இல்லாமல் நான் தக்பீர் கட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடாது. நியத்து அவசியம், கட்டாயம். இந்த 7 பரதுகளையும் நிறைவு செய்த பிறகுதான் நாம் தக்பீர் கட்ட வேண்டும். அப்படி தக்பீர் கட்டும் பொழுது ஆண்களாக இருந்தால் அந்த மறைவிடம் என்பது தொப்புள் இருந்து முழங்கால் வரை, பெண்களாக இருந்தால் முழு உடம்பையும் அடைக்க வேண்டும், முகத்தையும் 2 கையையும் தவிர. 2 கையுடைய முன்கை, அதாவது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கை மட்டும்தான் தெரிக்கலாம். இன்னும் உலமாக்கள் பேணிக்கு சொல்வார்கள், அந்த கை கூட தெரியாமல் முகத்தை மட்டும்தான் அவர்கள் தெரிய வேண்டும், மற்ற எல்லா பகுதியும் மறைத்திருக்க வேண்டும். இது பெண்களுக்கான மறைவிடம், மானத்தை மறைப்பது. இப்போ ஒரு மனிதன் தொழுகைக்காக தக்பீர் கட்டினான் என்று சொன்னால், முதலாவது அந்த தொழுகைக்கு உள்ளால் 6 பரந்துகள் இருக்கின்றது. அந்த 6 பரந்துகளையும் சரியாக நிறைவேற்றுகின்றமா என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது பரந்து என்ன? தக்பீர் தஹ்ரீமா. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகின்றமே முதலாவது தக்பீர். அந்த தக்பீர் தஹ்ரீமா பரலாக இருக்கின்றது. நாம் தொழுகைக்காக வருகின்றோம், இமாம் தக்பீர் கட்டி அல்லது சூரா துணை சூறாவாதி ருக்கு போய்விட்டார்கள். அந்த ருக்குவிலிருந்து எழுந்து விடுவார்களோ, எழுந்துவிட்டால் அந்த ரக்காயத்து போயிடுமே, அதை நாம் மறுபடியும் தொழுக வேண்டுமே என்ற அலட்சியத்தின் காரணமாக, சோம்பல் தரத்தின் காரணமாக வேகமாக முடியாது தக்பீரை கட்டாமல் தபுக்கென்று ருக்குவில் சேர்ந்தோம் என்று சொன்னால் அந்த தொழுகை கூடாது. நாம் தக்பீர் கட்ட வேண்டும். முதலாவது தக்பீர் கட்டுவது கட்டாய கடமை. இரண்டாவது நிலை நிற்பது. இன்னைக்கு நாம் அதை தான் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பரலான தொழுகையாக இருந்தால் நாம் நிலை நின்றே ஆக வேண்டும். மற்ற சுன்னத்தான நஃபிலான தொழுகையாக இருந்தால் முடியாதவர்கள் அமர்ந்து தொழுகலாம். ஆனால் பரலான தொழுகை என்று சொன்னால் அது நிச்சயமாக நின்ற நிலையில் நாம் தொழுக வேண்டும். தொழுகையுடைய பரலுகளிலே இரண்டாவது உள் பரலு நிலை நிற்பது. நிலை நிற்பது என்று சொன்னால் யாருக்கு நிற்பதற்கான சக்தி இருக்கின்றதோ அவரவர்கள் அவருடைய மனசை தொட்டு பாருங்கள். அவருடைய உள்ளத்தை தொட்டு பார்த்தால் என்னால் நிற்க முடியும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நின்றுதான் தொழுக வேண்டும். ஒரு ஆள் நினைக்கின்றார், என்னால் நின்று கொள்ள முடியும், ஆனால் என்னால் சஜிதாவிற்கு செல்ல முடியாது, உட்கார முடியாது, ருக்குவுக்கு செல்ல முடியாது, என்னால் நிற்க மட்டும் முடியும், என்னால் உட்கார்ந்து விட்டால் எழுந்திருக்கிறதுக்கு சரியாக முடியாது, சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் அவர்தான் ஆரம்பத்தில் அமர்ந்து கொள்ளலாம். யாரால் நின்று கொள்ள முடியும், உட்கார்வதற்கு முடியாது, எழுந்திருக்க முடியாது என்று சொல்லுகின்றாரோ அவ்வளவு பலவீனமாக இருப்பவர்தான் அமர்ந்து கொண்டு தொழுகலாம். அது அல்லாமல் லேசாக மூட்டு வலி அல்லது கால் வலி இது போன்ற காரணங்களுக்காக நாம் ஆரம்பத்திலேயே தக்பீர் கட்டும் பொழுதே உட்கார்ந்து கொண்டு தக்பீர் கட்டினோம் என்று சொன்னால் அந்த தொழுகை அறவே ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது நாம் அதிகமான பேர்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். நமக்கு சில காரணங்கள் இருக்கலாம், மூட்டு வலி இருக்கலாம் அல்லது ஏதாவது வலி நமக்கு இருக்கலாம். அதற்காக வேண்டி நாம் வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வந்து ஜமாத்தோடு தொழுவதற்காக வந்துவிட்டு கடைசியாக அந்த ஜமாத்துடைய முழு பலனையும் அடையாமல், தொழுகையும் நமக்கு சரியாக அமையாமல், தொழுகையுடைய பலனை விட்டதின் காரணமாக தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுகின்றது. எனவே தொழுகையிலே பரலான தொழுகையாக இருந்தால் அது நிச்சயமாக யாராக இருந்தாலும் நின்று கொண்டுதான் தொழுக வேண்டும். ருக்கு செய்ய முடியவில்லை அல்லது சுஜூது செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அமர்ந்து கொள்ளலாம். ஆனால் நிலைக்கு நிச்சயமாக நிற்க வேண்டும். இது இரண்டாவது பரல். மூன்றாவது கிராத் ஓதுவது.
துணை சூரா, பாத்தியா சூரா, இது போன்ற கிராத்துகள் ஓதுவது, இதுவும் பொருளாக இருக்கிறது. நான்காவது ருக்கு செய்வது. ஆண்களாக இருந்தோம் என்று சொன்னால் அந்த ருக்கு என்பது அதனுடைய முழு உடம்பும் சரியாக சமமாக இருக்க வேண்டும். ஒரு குச்சியை நம்முடைய முதுகின் மேலால் வைத்தால் அது சமமாக நிற்க வேண்டும். அதுபோன்று ஒரு ஸ்கேலை வைத்தால் சமமாக இருக்க வேண்டும். அதுபோன்று நாம் ஆண்கள் குனிய வேண்டும். பெண்களாக இருந்தால் அவ்வளவு குனிய வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் லேசாக முட்டியை பிடித்தால் போதும், அவர்கள் கையை இடிக்கவும் கூடாது. ஆண்கள் கையை இடித்து நல்ல பலமாக பிடிக்க வேண்டும். ஆனால் பெண்கள் லேசாக குனிந்து முட்டியை தொட்டு கொண்டாலே போதும், அவர்கள் அதிகமாக குனிய வேண்டியது கிடையாது. இப்படி ருக்கு நாம் செய்ய வேண்டும். பிறகு 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். அந்த 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலும் நாம் அமர வேண்டும். 2 சஜிதாக்களும் பரலாக இருக்கின்றது. அதன் பிறகு கடைசி இருப்பிலே அத்தையாத்து ஓதும் அளவுக்கு அமர்வதும் பரலாக இருக்கின்றது. இந்த 6 தொழுகையுடைய பலன். முதல் தக்பீர் தஹ்ரீமா, நிலையில் இருப்பது, கிராத் ஓதுவது, ருக்கு செய்வது, 2 சஜிதாக்கள் செய்வது, கடைசி இருப்பிலே அத்தையாத்து ஓதும் அளவுக்கு அமர்வது. இந்த 6 தொழுகையுடைய பலன். இந்த பலன்களை நாம் சரியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை கூடிவிடும். தொழுகைக்கு எதுவெல்லாம் தொழுகையிலே இந்த செயல்கள் எல்லாம் செய்துவிட்டால் தொழுகை முடிந்துவிடும் என்று சில விஷயங்களை, சில அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் அல்லாஹ்வும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது 11 விஷயங்களை நாம் தொழுகையை செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். முதலாவது, வேண்டுமென்றோ அல்லது தெரியாமலோ அல்லது அதிகமாகவோ குறைவாகவோ பேசிவிட்டோம் என்று சொன்னால் தொழுகையிலே பேசியதினால் தொழுகை முடிந்துவிடும். இரண்டாவது, தொழுகையில் ஈடுபடாத ஒரு மனிதர், அவர் அங்கே துவா செய்து கொண்டிருக்கின்றார், அந்த சட்டம் நம்முடைய காதில் கேட்கின்றது, அவர் துவா செய்வதற்கு நாம் ஆமீன் தொழுகையிலே சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். உலமாக்கள் சொல்லுவார்கள், நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது நமக்கு தும்பல் வந்துவிட்டது அல்லது வேறு ஒருவருக்கு தும்பல் வந்துவிட்டது, எப்பொழுதுமே தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது சுன்னத். எப்பொழுதுமே கொட்டாய்விட்டால் இடது கையால் புரட்டி கையை வாய் வைத்து அடைத்துக் கொண்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது சுன்னத். ஆனால் தொழுகையிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு கொட்டாய் வந்தாலோ அல்லது தும்பல் வந்தாலோ நாம் அஊதையும் ஓதக்கூடாது, அல்ஹம்தும் சொல்லக்கூடாது. அதுவும் தஸ்பீஹ் தானே என்று சொன்னால் அது அதிகப்படியான செயல். அப்படி பேசினாலும் தொழுகை கூடாது. தொழுகையிலே அல்ஹம்துலில்லாஹ் தும்பியதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும், அவுது பிஸ்மில்லாஹ் அதாவது கொட்டாயிட்டதற்காக அவுது பில்லாஹ் சொன்னாலும் தொழுகை முறிந்துவிடும். மூன்றாவதாக சொல்வார்கள், ஏதாவது உடம்பில் இருக்கக்கூடிய வலியின் காரணமாக, மூட்டு வலியோ ஏதாவது வலியின் காரணமாக சத்தம் போடுவது, என்று சத்தம் போட்டோம் என்று சொன்னால் அல்லது முடங்கினம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். நான்காவது சொல்வார்கள், தொழுகையில ஏதாவது சாப்பிடுவது. யாராவது தொழுகையில் சாப்பிடுவோமா? நோன்பு இஃப்தாருக்கு நோன்பு திறந்திருப்போம். நோன்பு திறந்ததற்கு பிறகு தக்பீர் கட்டி மஹரிபுடைய தொழுகைக்காக நிற்பார்களா? ருக்கு போய்விட்டால் ஒரு ரக்காயத்துக்கு போகிறோமே என்பதற்காக வேண்டி வேகமாக வாயை கொப்படிக்காமல் அப்படியே வந்து நின்று விடுவார். நின்று தக்பீர் கட்டி இமாம் மோதிக் கொண்டிருப்பார். இவர் பின்னால் இருப்பவர் வாயிலே அசை போட்டுக் கொண்டிருப்பார். ஆடு மாடுகள் எல்லாம் அசை போடுவது போன்று இவர் அசை போட்டுக் கொண்டிருப்பார், பற்களில் மாட்டிக்கொண்டிருப்பது. இப்படி சாப்பிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று தொழுகையிலே குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது பொருள் பேதம் ஏற்படும் அளவுக்கு ஓதினோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை முடிந்துவிடும். அல்ஹம்து சூரா ஓதுகின்றோம், அன்அம்த அலைஹிம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அன்அம்து அலைஹிம் என்று சொன்னோம் என்று சொன்னால் தொழுகையை முடிந்துவிடும்.
நீ எனக்கு நேரான பாதையை காட்டினாயோ, யாருக்கெல்லாம் நேரான பாதையை காட்டினாயோ அந்த வழி என்று சொல்லக்கூடிய இடத்திலே நான் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிடும். அதுபோன்று பொருள் பேதங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம் தொழுகையை ஓதினோம் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிடும். அதன் பிறகு குர்ஆனை தொழுகையிலே பார்த்து ஓதினோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். தொழுகையிலே அடுத்தவருடைய பார்வைக்கு நாம் தொழுவதை போன்று தெரியவில்லை. நாம் தொழுகையில் நிற்கின்றோம், தொழுகும் பொழுது நமக்கு ஏதாவது எறும்போ ஒரு கொசுவோ அடிக்கின்றது, உடனே அதை சொல்கின்றோம், அந்த இடத்தை தேய்த்து விடுகின்றோம். அது ஒரே ஒரு வினாடியில் தேய்த்து விடுவதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அங்கே தேய்த்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் யாராவது தொழுகைக்கு வெளியே இருப்பவர் அதை பார்த்துவிட்டு இவர் தொழுகையில் இருக்கின்றாரா இல்லையா என்ற சிந்தனை அவருக்கு ஏற்பட்டால் நம்முடைய தொழுகை முடிந்தது. தொழுகை இல்லாத ஒருவருக்கு நான் தொழுகையில் இருக்கின்றனா இல்லையா என்ற சிந்தனை ஏற்பட்டாலே நம்முடைய தொழுகை முடிந்தது. அது உலமாக்கள் சொல்லுவார்கள், நாம் நிலையில நிற்கும் பொழுது நமக்கு ஏதாவது கொசுவோ ஏதாவது கடித்து விட்டால் அதை தேய்ப்பதாக இருந்தால் சொறிவதாக இருந்தால் அதை 3 முறை செய்யலாம். 3 முறைக்கு அதிகமாக செய்தோம் என்று சொன்னால் தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று கிபுலா திசையை விட்டும் நெஞ்சை திருப்பி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். நம்முடைய தொழுகையில் இருக்கும் பொழுது நம்முடைய நெஞ்சு பகுதி கிபுலா திசையில் தான் இருக்க வேண்டும். அதை விட்டு திருப்பி விட்டால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று அசுத்தமான இடங்களில் சஜிதா செய்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். அதே போன்று பரலை விழுவது, அதாவது மேலே சொன்னமே வெளிப்பரலுகள் 7 உள் பரலுகள் 6, இந்த பரலுகள் ஏதாவது விடுபட்டு என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். கடைசியாக இமாமை முந்தி கொண்டு நாம் ஒரு செயலை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். இமாம் ருக்கூவுக்கு சென்று அவர் சரியான சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற தஸ்பீஹை ஓதி முடித்து அவர் நிலைக்கு வருவதற்கு முன்னால் நாம் நிலைக்கு வந்துவிட்டாலோ, சஜிதாவிலிருந்து அவர் எழுவதற்கு முன்னால் நாம் எழுந்து விட்டாலோ நம்முடைய தொழுகை முடிந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் தொழுதோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை சரியான ஒரு தொழுகையாக அமையும். தொழுகையுடைய பரலையும் தொழுகையை முடிப்பவைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே தொழுகையிலே பல சுன்னத்துகள் இருக்கின்றது. அந்த சுன்னத்துக்களை எல்லாம் நாம் செய்வது நமக்கு நன்மைகளை தரும். அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எந்த குற்றமும் கிடையாது. தொழுகையிலே வாஜிபுகள் இருக்கின்றது, 15 வாஜிபுகள் இருக்கின்றது. அந்த வாஜிபுகளில் ஏதாவது விடுபட்டு என்று சொன்னால் அதற்காக நாம் சஜிதா சஹூ செய்ய வேண்டும். கடைசியாக இப்போ ஒருவர் தொழுகைக்கு வருகின்றார். அவர் தொழுகைக்கு வரக்கூடியவர் இமாம் நுகருடைய தொழுகையாக இருக்கின்றது. இமாம் 2 ரக்காயத்து முடித்து விட்டார். மீதம் 2 ரக்காயத்து தான் அவர் இமாமோடு சேர்ந்து தொழுகின்றார். இப்போ அவர் மறுபடியும் 2 ரக்காயத் இருந்து தொழுக வேண்டும் என்று சொன்னால் எப்படி தொழுக வேண்டும்? இந்த முறைகளை நாம் தெரியாமல் இருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ பேர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பரலான தொழுகையிலும் முந்தைய 2 ரக்காயத்துகளில் அல்ஹம்து சூராவையும் துணை சூராவையும் ஓத வேண்டும். பிந்திய ரக்காயத் அது 1 ரக்காயத்தாக இருந்தாலும் 2 ரக்காயத்தாக இருந்தாலும் அதில் அல்ஹம்து சூரா மட்டும்தான் ஓத வேண்டும். துணை சூரா ஓதக்கூடாது. பரலான தொழுகை அல்லாமல் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளாக இருந்தால் அதில் எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்காத்துகளிலும் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓத வேண்டும். எல்லா ரக்காத்துகளிலும் அல்ஹம்து சூராவும் துணை சூராவும் ஓத வேண்டும். 4 ரக்காயத்து நாம் சுன்னத் தொழுகிறோம், லொஹருடைய முன் சுன்னத் 4 ரக்காயத்து என்று சொன்னால் அந்த முன் சுன்னத் 4 ரக்காயத்திலுமே அல்ஹம்து சூரா துணை சூரா ஓத வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அது தெரியாமல் ஃபர்து தொழுகையில் எப்படி முந்தி 2 ரக்காயத்தில் அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதப்படுகின்றதோ அதே போன்று 2 ரக்காயத்தில் மட்டும் துணை சூரா ஓதிவிட்டு பிந்தி 2 ரக்காயத் சுன்னத்திலே அல்ஹம்து சூரா மட்டுமே ஓதுகின்றார்கள். துணை சூரா ஓதாமல் இருக்கின்றார்கள் தெரியாததன் காரணமாக. இந்த அறியாத விஷயங்களை தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டு சரியான முறையில் தொழுக வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா வஅகீமுஸ் ஸலாத் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்று சொன்னால் அதை சரியான முறையில் செய்வார்கள்.
தொழுகையுடைய முறை என்னவோ அந்த முறை பிரகாரம் தொழுவார்கள். ஹனபி சாஃபி என்று மதுஹப் இருக்கின்றது. இன்னைக்கு நாம் அந்த மதுஹபை எல்லாம் விட்டுவிட்டோம். நம்முடைய மனம் போன போக்கிலே சில பேர்கள் கையை உயர்த்துவது, சில பேர்கள் கையை அசைப்பது, இப்படி எத்தனையோ செயல்களை செய்கின்றன. இந்த 4 மதுஹபுகளில் ஏதாவது மதுஹபை பின்பற்றுவது கட்டாயம், அவசியம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வஅதீஉல்லாஹ வஅதீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். வஉலில் அம்ரி மின்கும், இன்னும் இந்த இமாம்கள், அந்த இடத்திலே அதிகாரம் செய்யக்கூடிய என்று சொன்னால் இமாம்களை குறிக்கின்றார்கள். எல்லா தஃசீர்களிலும் இமாம்களை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அந்த இமாம்களுக்கு வழிபடுங்கள். இந்த 4 இமாம்களுமே நபியுடைய சுன்னத்தை தான் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், ஒருவர் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்றார். அவர் தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையிலே ஃபர்லுகள் 13 ஃபர்லுகள் இருக்கின்றது. நமக்கு வெளிப்பரலு உள்பரல் என்று இருப்பதை போன்று அவர்களுக்கு 13 ஃபர்லுகள் இருக்கின்றது. அதிலே வஜ்ஜஹத்து சூரா, தக்பீர் கட்டியவுடன் வஜ்ஜஹத்து ஓதுவது அவர்களுக்கு ஃபர்ல். அல்ஹம்து சூரா ஓதுவதும் அவர்களுக்கு ஃபர்ல். அல்ஹம்து சூரா, துணை சூரா, இதுவெல்லாம் அவர்களுக்கு ஃபர்ல். நமக்கு அல்ஹம்து சூரா என்பது வாஜிபு, நமக்கு ஃபர்ல் அல்ல. இந்த வித்தியாசம் எப்படி வந்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 2 விதமான ஹதீஸ்களை சொல்லியிருக்கின்றார். ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்லா ஹல்ஃபல் இமாமி ஃபஇன்ன கிராஅத்தல் இமாமி லஹு கிராஅத்துன். இமாமுக்கு பின்னால் ஒருவர் நின்று தொழுதால் இமாமுடைய கிராஅத்தே அவருக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்வார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரஉல் பி ஃபாத்திஹத்தில் கிதாப். யார் ஃபாத்திஹா சூரா, சூரத்துல் அல்ஹம்து சூரா ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார். இதிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த 2வது ஹதீஸாகிய யாருக்கு தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லையே அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னதின் காரணமாக அல்ஹம்து சூரா நிச்சயமாக அவர்களுக்கு ஓத வேண்டும். அவர் எந்த நிலையில் இமாம் இருந்தாலும் சரி, அதாவது ருக்கு செய்வதற்கு முன்னால் இமாமை எந்த நிலையில் பெற்றுக்கொண்டாலும், இமாம் துணை சூரா ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அந்த இமாமை பின்தொடர்ந்தாலும் அவர் வஜ்ஜஹத்தும் ஓத வேண்டும், அல்ஹம்து சூராவும் கண்டிப்பாக ஓத வேண்டும். அவர்களுக்கு 2ம் ஃபர்ல். ஆனால் ஒருவர் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுவதாக இருந்தால் அவர் இமாம் தக்பீர் கட்டும் பொழுது இவர் தக்பீர் கட்டினால் இமாம் கிராத் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இவர் சனா ஓதிக்கொள்ளலாம். சனா மட்டும்தான் ஓத வேண்டும். இமாம் அல்ஹம்து சூராவை ஆரம்பித்து விட்டால், கிராத்தை ஆரம்பித்து விட்டால் இவர் சனா கூட ஓதக்கூடாது. ஏன்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த மேலே சொன்ன அந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டார்கள். அதாவது இமாமுக்கு பின்னால் நின்று தொழுபவர் இமாம் ஓதக்கூடிய அந்த கிராத்தை அதை பின்பற்றி தொழுபவர்களுக்கு போதுமானது. அதனால் இமாம் அவுது ஓதி, பிஸ்மில்லா ஓதி, அல்ஹம்து சூரா, துணை சூரா ஓதிவிட்டால் அதுவே பின்பற்றி தொழக்கூடிய அவர்களுக்கு போதுமானது. இவர்கள் அல்ஹம்து சூரா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் நபியுடைய ஹதீஸ் தான், அதுவும் நபியுடைய ஹதீஸ் தான். அதனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்கள் அல்ஹம்து சூரா ஓதுவதை பரலாக ஆக்கினார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து குர்ஆனுடைய வசனத்தையும் அதில் குறிக்கோள் காட்டி, அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாக்கி கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனால் அந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் வைத்து நபி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் இமாம் ஓத ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அமைதியாக இருங்கள். ஒருவர் தொழுகைக்கு வருகின்றார், இமாம் தொழுகையிலே அல்ஹம்து சூராவோ கிராத் ஓதிக்கொண்டிருக்கின்றார். அந்த நிலைமையிலே ஒருவர் தக்பீர் கட்டினால் அவர் சனா ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. சனா ஓதக்கூடாது. இமாம் ஓதும் பொழுது இவர் எதுவும் ஓதக்கூடாது.
இமாம் தக்பீர் தஹ்ரீமா கத்தும் பொழுது இவரும் தக்பீர் தஹ்ரீமாவோடு சேர்ந்தால்தான் இவர் சனா ஓத வேண்டும். இடையிலே வந்து சேர்ந்தால் இவர் சனா ஓதக்கூடாது. இந்த சனாவை இவர் எப்பொழுது ஓத வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் 2 ரக்காய் அல்லது 1 ரக்காய் பிந்தி வந்து தொழுகின்றார். உதாரணத்திற்கு லொஹருடைய தொழுகை, அது 4 ரக்காயத், அதில் 2 ரக்காயத்தை விட்டுவிட்டார். மீதமுண்டான 2 ரக்காயத்தை அவர் தொழுக வேண்டும். ஒருவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பின்பற்றக்கூடியதாக, ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியதாக இருந்தால், அவர் விட்ட ரக்காயத் 2 ரக்காயத்தில் தொழுகும் பொழுது அவர் அல்லம்து சூரா ஓதுவதற்கு முன்னால் சலா ஓத வேண்டும், அவுது ஓத வேண்டும், பிஸ்மில்லா ஓத வேண்டும், அல்லம்து சூரா துணை சூரா எல்லாம் ஓத வேண்டும். எழுந்து தொழுகும் பொழுது எந்த ரக்காயத்தை விட்டாரோ அந்த ரக்காயத்தை எழுந்து தொழுகும் பொழுது அவர் சலா ஓதி, அவுது ஓதி, பிஸ்மில்லா ஓதி, அல்லம்து துணை சூரா ஓத வேண்டும். இமாம் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவதாக இருந்தால் அவர் அல்ஹம்து மட்டும் ஓதினால் போதுமானது, அவர் துணை சூரா ஓத வேண்டிய அவசியம். இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், மா அரதுத்தும் ஃபஸல்லு, எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ தொழுகையிலே அதை நீங்கள் அதே நிலையிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஒமா ஃபாத்தகும் ஃபாத்திம்மு, எது உங்களுக்கு தவறி போய்விட்டதோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் 4 ரக்காயத் தொழுகையிலே முந்திய 2 ரக்காயத்தை விட்டுவிட்டு பிறகுள்ள 2 ரக்காயத்தை நீங்கள் எழுந்து தொழுகின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த பிந்திய 2 ரக்காயத் இருக்கின்றதே, அது விடுபட்ட தொழுகை அல்ல, அது பூர்த்தி செய்ய வேண்டிய தொழுகை. ஒரு செயலை செய்து வருகின்றோம், அதிலே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதை பூர்த்தி செய்யும் என்று சொன்னால் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இமாம் அவர்கள் அல்லம்து சூரா துணை சூரா ஓதிவிட்டார்கள், அதனால் நீ பிந்தி தொழுகக்கூடிய அந்த 2 ரக்காயத்திலே எழுந்து தொழுகக்கூடிய மஸ்பூக்காக இருக்கக்கூடியவர், அதாவது மஸ்பூக் என்று சொன்னால் விட்ட தொழுகையை தொழுகக்கூடியவர், அவர் எழுந்து தொழுகும் பொழுது ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவதாக இருந்தால் அவர் அல்லம்து சூரா மட்டுமே ஓதி அவர் தொழுகையை முடிக்க வேண்டும். ஒருவேளை ஒரு ஹனஃபி மதுஹபாக இருந்தால், பெரும்பாலும் நம்முடைய ஊர்களிலே ஹனஃபி மதுஹப் தான், ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய நாமாக இருந்தால் நாம் பிறகு தொழுகக்கூடிய அந்த 2 ரக்காயத்திலுமே சனா ஓதி, அவுது ஓதி, பிஸ்மில்லா ஓதி, அல்ஹம்து சூரா ஓதி, துணை சூறாவையும் ஓத வேண்டும். ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், மா அரதுத்தும் ஃபஸல்லு, எந்த நிலையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, வமா ஃபாத்தகும் ஃபக்து, எதை நீங்கள் விட்டுவிட்டீர்களோ அதை கலா செய்யுங்கள். மேல ஹதீஸிலே எதை விட்டீர்களோ அதை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸிலே எதை விட்டீர்களோ அதை கலா செய்யுங்கள். கலா செய்யுங்கள் சொன்னால் ஆரம்ப 2 ரக்காயத்திலே அதிலே அல்லம்து சூரா துணை சூரா ஓதப்பட்டது, அந்த 2ஐயும் நாங்கள் விட்டுவிட்டோம். அதனால் நாம் பிந்தி தொழுகும் பொழுது அந்த 2 ரக்காயத்திலே ஓதப்பட்ட அல்லம்து சூரா துணை சூறாவை நாம் கலா செய்ய வேண்டும், அதை மறுபடியும் ஓத வேண்டும். இந்த 2 ஹதீஸ்களை வைத்துதான் இந்த இமாம் அபூ ஹனீஃபா ஷாஃபி என்பதாக பிரிக்கப்பட்டது. இப்படி எத்தனை இமாம்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுகின்றது, அதாவது சட்டங்களிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ அதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த, அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் தொழுத முறையில் தான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் தெரிந்து நாம் ஒரு இமாமை பின்பற்றிக் கொண்டதால் அந்த இமாமுடைய முழு அமலையும் பின்பற்ற வேண்டும். ஹனஃபியாக இருந்தால் ஹனஃபி முறை பிரகாரம் முழுமையாக தொழுக வேண்டும். ஒருவர் தக்பீர் கட்டி தொழுகைக்காக நிற்கின்றார், இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றக்கூடியதாக இருந்தால் 2 ரக்காயத்துக்கு மத்தியில் அமர்வது அவர்களுக்கு ஏற்றமானதல்ல. 2 ரக்காயத்துக்கு மத்தியிலே முதல் ரக்காயத்தை முடித்து விட்டால் அமரக்கூடாது. அப்படி மறதியாக ஒரு அமர்ந்து விட்டால் அதற்காக சஜிதாசவும் செய்ய வேண்டும். ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் அது தெரியாமல் எல்லா ரக்காயத்தையும் அமர்ந்து வந்திருக்கின்றார். சாஃபியாக இருந்தால் அமர்வதற்கு ஜாயிஸ்,
அவர்களுக்கு அமர்ந்து விட்டு இருந்திருக்க வேண்டும், நமக்கு அமரக்கூடாது. ஆனால் நாம் எத்தனையோ பேர்கள் ஒவ்வொரு ரக்காயத்தையும் அமர்ந்து இருந்திருக்கிறோம். இது போன்ற சட்டங்களை எல்லாம் தெரிந்து சரியான முறையில் நம்முடைய தொழுகை இருந்தால் அந்த தொழுகை கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த வெற்றி பெற்ற கூட்டத்திலே நம்முடைய தொழுகை ஆகிவிடும். குஷு குது உள்ள தொழுகையாக நம்முடைய தொழுகை ஆகிவிடும். இந்த அர்க்கான்கள் எல்லாம் தெரியாமல், சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரியாமல் நாம் எல்லோரும் குனிவதை போன்று நிற்பதை போன்று நின்று தொழுது விட்டு சென்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த தொழுகை நம்முடைய முகத்திலேயே அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், அரைத்தல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா துஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடு என்பதாக சொல்லுவான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மா சலககும் ஃபீ ஸகர். தொழுகையாளிகளை பார்த்து கேட்பார்கள் சொர்க்கவாசிகள், நீங்கள் நரகத்திலே கிடக்கின்றீர்களே, என்ன காரணம்? நீங்கள் தான் எங்களை தொழுகும்படி ஏவினீர்கள், நீங்கள் ஏன் நரகத்திற்கு வந்தீர்கள்? அந்த தொழுகையாளிகள் அந்த நரகத்திற்கு கூடிய அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு காலம் ஒழுங்கான முறையில் தொழுகவில்லை, நாங்கள் சரியான முறையில் தொழுகவில்லை, எங்களுடைய தொழுகை முறையாக இல்லை, எல்லோரையும் தொழுக வாருங்கள் என்பதாக நாங்கள் சொன்னோம், ஆனால் நாங்கள் தொழுகையை சரியாக தொழுகவில்லை, அதனால் எங்களுடைய தொழுகை சரியில்லாததன் காரணமாக அல்லாஹ் சக்கர் என்ற நாகத்திலே எங்களை அல்லாஹ் போட்டுவிட்டான் என்பதாக அந்த மக்கள் சொல்லுவாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய தொழுகையை உள்ளச்சம் உள்ள தொழுகையாக, உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் சஹாபாக்களுக்கு எப்படி அல்லாஹ் நிவர்த்தியாக்கி கொடுத்தானோ, 2 ரக்காய் தொழுதுவிட்டு அவர்கள் தேவைகளை பூர்த்தியாக்கி கொண்டார்களோ, அதுபோன்று அல்லாஹ் நம்முடைய 2 ரக்காயத்தின் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்குவான். அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.